மார்க்கெட்ல புதுசா ஒரு ஏஐ டூல் வந்துச்சுன்னா அதோட ஒரிஜினாலிட்டி தெரியாம யூஸ் பண்ணி டைம் அண்ட் மணியை வேஸ்ட் பண்றாங்க. கூகுள் VO3 ஏஐ ஜெனரேட்டர் டூல் தான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த ஏஐ டூலை ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம்னு அன்லிமிட்டடா வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம்னு யூடியூப்ல வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இந்த ஏஐ டூல் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய 9 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா டைம் அண்ட் மணி வேஸ்ட் பண்ணாம எப்படி ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்குவீங்க. சோ அதனால இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மிஸ்டர் ஜெயா லேர்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெட்வொர்க். நான் உங்களுக்கு ஏஐ சம்பந்தமான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். கூகுள் VO3 வீடியோ ஜெனரேட்டரை 1 மந்த்துக்கு தான் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணணும்னா 1950 ரூபா மறுபடியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஜிபே அக்கௌண்ட்டில் மினிமம் 2000 இருக்கணும். அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷனை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அடுத்ததான் 1 மந்த் ஃப்ரீ பிளானை நீங்க ஆக்டிவேட் பண்ண உடனே ஜிபேல போய் ஆட்டோ பே ஆப்ஷனை கேன்சல் பண்ணிருங்க. இல்லனா மாசம் உங்க அக்கௌண்ட்ல இருந்து 1950 ரூபா எடுத்துக்குவாங்க. VO3ல இப்போதைக்கு ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோவோட டியூரேஷன் 8 செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும். நீங்க வீடியோல டைலாக்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் 1 or 2 லைன்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அதிகமா டைலாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆடியோ கேரக்டரோட லிப்சிங்க் ஆகாது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீடியோவோட அவுட்புட் வேணும்னா பர்ஃபெக்டான ப்ராம்ப்ட் கொடுக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் ChatGPTல போய் நீங்கள் என்ன மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குண்டான ப்ராம்ப்ட் கேட்டிங்கன்னா ChatGPT ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த ப்ராம்ப்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்களா யோசிச்சு ப்ராம்ப்ட் கொடுத்து வீடியோ ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவுட்புட் நீங்கள் நினச்ச மாதிரி வராது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 வீடியோ மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியுங்கிறதுனால உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிரெடிட்ஸும் வேஸ்ட் ஆயிரும். குவாலிட்டியான வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கணும்னு நான் வீடியோ டியூட்டோரியல் போட்டிருக்கேன். நீங்க இன்னும் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா என் சேனல் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கிரியேட் பண்ற வீடியோல தமிழ் டைலாக்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ChatGPTல தங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு அதை தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னீங்கன்னா அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும்போது சின்ன சின்ன எழுத்துப்பிழை இருக்கும். அதை நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க. கூகுள் VO3ல கிரியேட் பண்ற எல்லா வீடியோலையும் வீடியோ கீழே ரைட் சைடுல VEOங்கிற வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்காக வீடியோ கிரியேட் பண்றவங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க சில டைம் ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இது எதனாலனா கூகுள் அவங்களுக்குன்னு சில கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் மீற மாதிரி ப்ராம்ப்ட் இருந்தாலோ இல்ல கூகுளுக்கு புரியாத மாதிரி ப்ராம்ப்ட் இருந்தாலோ இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ChatGPTல போய் நீங்க என்ன மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ டைட்டில் ChatGPTல டைப் பண்ணிட்டு இதுக்கு VO3 ப்ராம்ப்ட் டைப் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னா அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ப்ராம்ப்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு இந்த VO3ல யூஸ் பண்ணிக்கலாம். சில டைம்ஸ் நீங்க கிரியேட் பண்ண வீடியோல ஆடியோ நீங்க தமிழ்ல டைலாக்ஸ் வர மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பீங்க. ஆனா ஆடியோ இங்கிலீஷ்ல வந்திருக்கும். இல்லனா நீங்க கொடுத்த டைலாக்ஸ் கேரக்டரோட லிப்சிங்க் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சேஞ்ச் ஆகாது, கேரக்டரோட லிப்ஸின்க்கு மிஸ் மேட்ச் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏஐ சம்பந்தமான வீடியோஸை நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ஏஐ ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கும் இதுதான் கரெக்டான டைம். ஸோ மற்றவங்கள மாதிரி கூட்டத்தில் ஒருத்தர் இருக்காதீங்க, லேர்ன் பண்ணுங்க, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, அச்சீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ண ஸ்கில்ஸை அவங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்க மிஸ்டர் ஜேஆர் சேனலை இப்பதான் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஏஐ டூல்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்குங்க. நான் உங்க மிஸ்டர் ஜேஆர் லேர்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி நெட்வொர்க். டச்லயே இருங்க.